நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். திரும்ப மறுபடியும் பொலேரோனா நீங்க தால பொலேரோ இறக்கியாச்சு. ஆமா, லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டு மேலே பிஎம் சத்திரத்தில் பிஎம்எஸ் ஐடி இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ கார்ஸ் வந்திருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்க. எப்படி போன டைம் போட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமா, போன டைம் போட்ட பொலிரோ கூட இல்ல, எல்லாமே போயிருச்சு. இப்போ திரும்ப மறுபடியும் பொலேரோனா நீங்க தால பொலிரோ இறக்கியாச்சு. ஆமா, மறுபடியும் தரமா இறக்கியாச்சு. எல்லாரும் கஸ்டமர் லோ பட்ஜெட்ல பொலிரோ கேட்டாங்க. மெனக்கெட் லோ பட்ஜெட்ல நம்ம கஸ்டமர் தந்தாப்புல வாங்கியிருக்கோம். என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குன்னா பொலேரோ ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன? ஸ்டார்டிங் 250 இருக்கு. டி டர்போ இன்ஜின். ஓகே. சஃபாரினா என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? சஃபாரி வந்து 180ல இருக்கு. 180ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ரைட்ண்ணா. அதே மாதிரி ஆல்டோனா என்ன பட்ஜெட்ல, கம்மி பட்ஜெட்ல ஸ்டார்டிங் 1 லட்சம் ரூபாயில இருந்து இருக்கு. ரைட். அடுத்து ஒரு ஸ்பார்க் இருக்கு, அது 1,35,000 ரூபாய். ஸோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸா தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர், நம்ம திருநெல்வேலி எஸ்ஐ கார்ஸோட கான்டாக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டைரக்டா வாங்க, எல்லா வண்டியுமே ஸ்பெசிஃபிக்கா ரேட் எல்லாமே கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எஸ்ஐ கார்ஸ்ல இப்போ பாக்குற வண்டினா டாடா சஃபாரி. அதுவும் லோக்கல் நம்பர், எங்களுக்கு லோக்கல் நம்பர் 7699 ஃபேன்சி நம்பரோட வந்திருக்கு. இது வண்டி நம்ம வண்டியா, கஸ்டமர் வண்டியா? கஸ்டமர் தான். பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மாடல் 2006 மாடல். 4 டயரை நீங்க போட்டிருக்கீங்களா, கஸ்டமர் போட்டாரா? புது டயரா இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணல, எல்லாமே கஸ்டமர் தான். 4மே புது டயர் தான். இல்ல என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வரும்? ஃபுல் ஆப்ஷன் தான். இதுல ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். ஏசி மட்டும் சின்ன ஒர்க் இருக்கு, அதை மட்டும் பாக்குற மாதிரி இருக்கும். ஏசி மட்டும். ஆமா. இப்போ அப்போ இருக்கிற கண்டிஷன்ல அப்போ கஸ்டமரை கண்டிப்பா கம்மி பிரைஸ் தான் கேட்டிருப்பீங்க. என்ன கம்மி பிரைஸ்னா இதுக்கு? கம்மி பிரைஸ் என்ன, கஸ்டமர் 180 கேட்டிருக்காங்க. 180 கேக்குறாங்க. ஆமா. நெகோஷியபிள் பிரைஸ் தானா? நெகோஷியபிள் வந்து லைட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டா பாடி வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு, சின்னதா இருக்கனால இருக்கே சொல்லியே கொடுத்துடலாம். ஆமா, ஏன்னா சொல்லியே கொடுத்துடலாம். நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நம்ம திருநெல்வேலி எஸ்ஐ கார்ஸ்னாலே எப்படியும் பொலேரோவுக்கு ஃபேமஸ். இன்னைக்கு அப்டேட்ல பொலேரோ வந்தாச்சு. ஆனா பொலேரோட டீடைல்லாம் 2007 மாடல். 7 மாடல். நம்ம இது ஒரு 3 கண்டிஷன்ல இருக்கு. ஃபேன்சி நம்பர். ஓகேண்ணே. ஆமா. எஃப்சி 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. ரைட்டு. வண்டி மத்தபடி எல்லாமே நீட்டா இருக்கும். ஓகேண்ணா. வண்டியில ஏதாவது நிறை குறைகள் இருந்தா சொல்லிடுவோம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா. ஏன்னா லாங்ல இருந்து வருவாங்க, வர்றவங்க நம்ம சொல்லிட்டா அதுக்கு மாதிரி, ஏன்னா நம்ம ரேட்டும் கம்மியா தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. வண்டியோட அந்த நிறை குறைகளை சொல்லிருங்கண்ணா. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். ஓகேண்ணா. இன்ஜின் என்ன இன்ஜின் இருக்கு? இன்ஜின் டிஏ இன்ஜின் தான். டிஏ இன்ஜின். ஓகே. ஆமா. ஏசி மட்டும் சின்ன ஒர்க் இருக்கு. ஓகே. அது போக வேற எந்த வேலையும் கிடையாது. சின்ன வேலைகள் ஏதாவது இருக்கும். பெருசா லெவல்ல வேலை எதுவுமே கிடையாது. பாடி எல்லாமே நீட்டா இருக்கு. ஓகே. இந்த வண்டிக்கான வேலைனா நம்ம 2.25 கேட்டிருந்தோம். 2.25 தான். 2.25 தான் கேட்டிருந்தோம். அதுலயும் கஸ்டமரை பொறுத்து நம்ம நேரில் வச்சு பார்த்து கொடுத்துடலாம். கம்மி பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. அடுத்து பாக்குற வண்டி லோ பட்ஜெட்ல பொலேரோ கேக்குறவங்களுக்கு நம்ம திருநெல்வேலி எஸ்ஐ கார்ஸ்ல அண்ணா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வண்டி டீடைல்லாம் 2007 மாடல். என்ன இன்ஜின் தான் டிஏ டர்போ இன்ஜின் தான். டிஏ டர்போ இன்ஜின். ஆமா. வண்டியோட அப்படியே அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பாருங்க. 4 டயருமே புது டயர். 4 டயரும் 30,000 ரூபாய் ஆச்சு. 4 டயர் எடுத்து போட்டதே 30,000 ஆச்சு. ஆமா. ரைட். வண்டி இன்ஜின் எப்படி இருக்கும், பேர் சொல்லுமா? தரமா இருக்கும் இன்ஜின். டிஏ டர்போ இன்ஜின். ரைட். எல்லாரும் இந்த இன்ஜின் பிஜிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த வண்டியை பார்த்துட்டு. 2007 ஸ்டார்டிங் உள்ள மாடல் இது. ஃபுல்லா அப்படியே இன்டீரியரை பாருங்க. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டுருக்கேன்னா? ஆமா, மியூசிக் சிஸ்டம் இருக்கு. இன்டீரியர் நீட்டா இருக்கும். உங்களுக்கு வேலை மட்டும் சின்ன பொரிச்சல் மட்டும் இருக்கு. டோர் சைடு இதுல இருக்கு. இன்ஜின் ஒர்க் மட்டும் பாத்து கொடுத்துடலாமா? பாத்துறலாம். இந்த வண்டியில வந்து ஏசி வந்து வராது. வண்டி வரும்போது ஏசி கிடையாது. ஓகே. ரைட். ஆமா. இதுக்கு வேலை இது வந்து நம்ம கேட்டுக்கலாம் 2.50 கேட்டிருக்கோம். 2.50 தான். 2.50. எல்லாருமே மார்க்கெட்ல பியூஜிட்டி வச்சு அதிகமா கேட்டுருக்கோம். நம்ம வந்து டி இன்ஜின் வச்சு 2.50 தான் கேட்கறோம். 2.50 தான் கேட்க. அதுல நெகோஷியபிள் கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க. வேலைக்கு தகுந்தாலும் பார்த்து கொடுத்துரும். ஆல்டோ எடுக்கிற ரேட்டுக்கு பொலேரோ இன்ஜின் தரமா இருக்கு. அடுத்து நம்ம எஸ்ஐ கார்ஸ்ல பாக்குறதும் பொலேரோ தான். இது வந்து ரெட் கலர்ல அப்படி ஜம்மு நிக்கி. இந்த வண்டி டீடைல்லாம் 2012 மாடல். 2012 மாடல். 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 ஓனர். ஓகேண்ணா. என்ன வேரியன்ட் இது? வந்து எஸ்எல்எக்ஸ் வேரியன்ட். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். ரிமோட் லாக் எல்லாமே வந்துரும். ஆமா. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டுக்கணும்னா 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். இந்த வண்டி நல்லா அப்படியே ஜம்முன்னு இருக்குண்ணா. எடுத்து அப்படியே வச்சு உடனே ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்கா வண்டியில?
வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல, நிறைய கஸ்டமரோட லோன் கேட்டிருக்கனால வேலி போட்டு போட்டனால நம்ம அதுக்கு மேல ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டே கையில கொடுத்துடலாம். ஆமா. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ் இதுக்கு நம்ம வெறும் 4,60,000 தான் கேட்டிருக்கோம். அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல. அது பிக்சடு இல்ல, நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் வந்து வர கஸ்டமருக்கு நம்ம டேங்க் ஃபுல் டீசல் பண்ணி கொடுத்துடலாம். ரைட்டு. எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி கம்பீரமா ஒரு வண்டி வேணும்னா அதுவும் டாடா சஃபாரி லோக்கல் நம்பர்ல 3444 நல்ல ஃபேன்சி நம்பரோட ஒரு டாப் அண்ட் மாடல் விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா. 2009 மாடல், ஒரு 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, நம்ம வர்ற கஸ்டமருக்கு 5 வருஷம் பேப்பர் கன் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். அவங்க பேருக்கு மாத்தியே எடுத்து கொடுத்துடலாம். ஓகேண்ணா. வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஃபுல்லா இருக்கு. ஆமா. பேக் ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். ஆமா, ஆஃப் கண்டிஷன் இருக்கும். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி, பேக்ல டிவி, டபுள் ஏர் பேக், ரிவர்ஸ் கேமரா, சென்சாரு, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேல ஒரு ஜம்முன்னு டச் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமராலாம் ஒர்க்கிங்கானா? எல்லாமே ஒர்க்கிங். வண்டியுமே ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு, குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு விலை என்னன்னா கேக்குறோம்? 3,25,000 கேட்டிருக்கோம். 3,25,000. இது ஃபிக்ஸ்டு பிரைஸா நெகோஷியபிள் பிரைஸா? பண்ணிக்கலாம். இல்ல இப்ப வந்து கஸ்டமர் வந்து அவங்களே இப்ப நான் எஃப்சி எல்லாம் எடுத்துக்கிறனால நம்ம அதுக்கு முதல்ல குறைச்சு கொடுத்துக்கலாம், கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஒரு வண்டி ஆல்டோ. இந்த ஆல்டோ வந்து லோக்கல் வந்து ஒரு கஸ்டமர் தான் விற்க விட்டுருக்காப்ல. அப்ப சொன்னாப்ல வண்டியில நிறைய வேலை பார்த்துருக்கேன், அந்த வேலை பார்த்த செலவு எல்லாம் இருக்கு அப்படின்னாப்ல. அப்ப பில்லு இல்லாம எப்படின்னு கேட்டோம். இந்தா புடிங்க பில்லு அப்படின்ட்டாப்ல. கிட்டத்தட்ட இங்க பாருங்க 19,000க்கு வேலை பார்த்திருக்கேன். மொத்த டோட்டல் பில்லு 19,900 ரூபாய் பில்லு மட்டுமே இருக்கு. அப் டு டேட் வரைக்கும் கரெக்டா 13/12 அடுத்து 15/12 எல்லா டேட்லயுமே எல்லா டீடைலா ஃபுல்லா சர்வீஸ் எல்லாமே ஆயில் சர்வீஸ் ஃபுல்லா எல்லாமே A to Z பார்த்தாச்சு. வண்டி எடுத்தா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. ஸோ கஸ்டமர் அதாவது நம்ம மக்கள் லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டியோட டீடைலாம் 2013 மாடல். ஏன்னா நிறைய பேர் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க, பில் இல்லாம இருக்கும். நான் பண்ணிருக்கேன் ஆனா அவங்க பண்ணாங்களான்னு தெரியும். ஆனா ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்றீங்க. 2013 மாடல். இது 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ரெண்டுமே ஃபுல்லா இருக்கு டயரு. ஆமா. உள்ள இன்டீரியர் பாருங்க. சீட் கவர் ஜம்முன்னு போட்டுருக்காரு. சீட் கவர்ஸ் எல்லாமே இதுவும் இன்க்ளூடடா அப்படி? ஆமா ஆமா ஆமா. அப்ப ஆயில் சர்வீஸ் எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எதுவுமே பண்ண, அப்படியே எடுத்து ஓட்ட வேண்டியதான். ரைட். வண்டிக்கு விலை நீங்க சொல்றதுல தான் இருக்கு. ஒரே விலை நம்ம கேட்க வேண்டிய விலை 2,25,000 ரூபாய். 2,25,000. ஆமா. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நெகோஷியபிள் இருக்கு. நெகோஷியபிள் லைட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். வெளியே மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கோம்? மார்க்கெட்ல உங்களுக்கு 250 வரைக்கும் போயிட்டு தாராளமா. சூப்பர். சோ மிஸ் பண்ணிடுறீங்க. லோ பட்ஜெட்ல ஃபேமிலி கார் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எஸ்ஐ கார்ஸ்ல பாக்குற வண்டினே மாருதி அல்டோ. ஓகே. இது மாடல் பாத்தீங்கன்னா 2003 மாடல். லோக்கல் நம்பர். ஒரு 3 ஓனர் கண்டிஷன் இருக்கு. 4 டயருமே புது டயர். இது கஸ்டமர் பார்க்கிங் சேல் வண்டி வந்திருக்கு. ரைட். 4 டயருமே புதுசா போட்டுருக்காரு. புது டயர். இன்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி கொஞ்சம் ஏதோ வேலை பார்த்து வச்சிருக்காருண்ணா. வண்டி கஸ்டமர் பார்த்து வேலை பார்த்துருக்காப்ல. ரைட்டு. ஆமா. சீட் வரலாம் புதுசு போட்டு ஏசி எல்லாம் பார்த்து பக்காவா வச்சிருக்காங்க. ஓகே. இந்த வண்டிக்கு விலை என்னன்னு சொல்றாரு? கஸ்டமர் 1,00,000 ரூபாய் கேக்குறாங்க. 1,00,000. கஸ்டமர் நம்மளே நேர்ல கூட்டு வந்து விட்டுரும். நேருக்கு நேர் மோதட்டும். ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தாரலாம். அது கஸ்டமரும் வண்டிக்காரங்களும் பேசிக்கலாம். வண்டி என்னென்ன வேலை பார்த்திருக்கேன் எல்லாத்தையும் அவர் சொல்லுவாங்க. ரேட்டை இவர் கேட்கணும். ஆமா. நல்ல ரேட்டுக்கு முடிய போகுது. முடிய போகுது. அடுத்து பாக்குற வண்டினே இது வந்து செவர்லெட் ஸ்பார்க். டீப் பொரியா வந்து இறங்குறியா? இது வந்து ஆமா 2012 மாடல். ஒரே ஓனர். தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு கொடுக்க போறோம். ஆமா. ஹைலைட் என்னன்னா எல்பிஜி இருக்கு. ஒர்க்கிங்ல இருக்கா? ஒர்க்கிங் தான். பெட்ரோல், எல்பிஜி. ரைட். இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துரும். ஆமா. ஃபுல் ஆப்ஷன். எல்லா ஆப்ஷனோட கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும்னா? ஆமா. இந்த வண்டியில ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு. ஏசி மட்டும் பாக்கணும் கஷ்டம். ஓகே. ஏசி மட்டும் பாத்துக்கணும். டயர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். இந்த வண்டிக்கு விலை என்னென்ன சொல்றாங்க? ஹைலைட்டான விலை 1,35,000 ரூபாய் கேட்டிருக்கோம். 1,35 தான். 1,35 கேட்டிருக்கோம். எல்லாமே இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் இருக்கு. ஏசி மட்டும் சின்ன வேலை இருக்குன்னு இருக்காப்ல. அது மட்டும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அது தீப்பொரியான வண்டி. நீங்க மார்க்கெட்ல தேடி பாருங்க. 1,000 ரூபாய் குறையாம போடுவாங்க. 2012 மாடல். அது எல்பிஜியோட இருக்கு. எல்பிஜி ஒர்க்கிங்ல இருக்குன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து லோ பட்ஜெட்ல கேக்குறவங்களுக்கு மாருதி சுசுகி ஆல்டோ ஒன்னு இருக்கு. எல்எக்ஸ் வேரியன்ட். வண்டி டீடைல்ல 2007 மாடல். 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. லோக்கல் நம்பர் தான் உங்களுக்கு. நார்கோயில் நம்பர் 7664. கலருமே சில்வர் கலர். இதுல என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வருதுண்ணா? என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் வருது? ஆப்ஷன் பவர் ஸ்டீரிங் வந்துரும். ஏசி வந்துரும். பவர் ஸ்டீரிங், ஏசி வர டைப். ஆமா. உள்ள இன்டீரியர் மட்டும் வராது. பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில இருந்து கிடக்கு. 4 டயருமே ஃப்ரண்ட் ரெண்டுமே புதுசு. பேக் ரெண்டு வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டிக்கு விலை என்னன்னா கேட்கறோம்? 1,40,000 ரூபாய் கேட்டிருக்கோம். 1,40 சொல்றோம். ஆமா. பிக்ஸ்ட் பிரைஸா நெகோஷியபிள் இருக்கா? லைட்டா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அந்த வண்டியில குறை என்னன்னா லைட்டா பம்பர் மட்டும் ஸ்கிராச் ஆயிருக்கு. சோ இது மட்டும் டச் அப் பண்ண மாதிரி இருக்கும்.
வரும்போது கஸ்டமர் பண்ணி கொடுத்துலாமா? அதை நம்ம பண்ணி கொடுக்கறதா பண்ணி கொடுத்துடலாம். ரைட், இல்லைன்னா ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துடலாம். கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம வீடியோல போடணும்ல. ஆமா, தென்காசி நம்பர். தென்காசி ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க, லோன் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம், 2 நாள் டெலிவரி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அவங்க ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலயுமே கண்டிப்பா நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வண்டி கொடுப்பீங்க நம்புறேன். ஏன்னா நிறைய பொலேரோ கொடுத்தாச்சு, அதே மாதிரி சஃபாரி போட்டிருந்தோம், இனோவா போட்டிருந்தோம், எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.